ஒரு நாட்டினை மன்னர் ஒருவர் ஆட்சி செய்தார். அவர் மன நிம்மதியை வேண்டி மாலை வேளைகளில் உலா வருவது வழக்கம். அப்படி ஒரு முறை உலா வந்து கொண்டு இருக்கும்போது ஒரு வீட்டின் அருகில் ஒருவன் மிகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் அமர்ந்திருந்தான். அவன் முகத்தில் பார்த்தாலோ தெரியும் மன நிம்மதி அவன் முழுவதும் ஆட்கொண்டு இருப்பது என்பது. இதை பார்த்த மன்னருக்கும் ஒரே ஆச்சரியம். ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் நான். என்னிடம் இல்லாத பொருட்கள் செல்வம் என்று ஏதும் இல்லை. நான் நினைத்தால் நினைத்த கணத்திலே அடைய முடியும். ஆனால் என்னிடம் நிம்மதி என்று ஒன்று இல்லை. இவனோ ஒரு ஏழை. இவன் எப்படி நிம்மதியாக வாழ்கின்றான் என்று தனக்குள் கேள்வி கேட்டுக்கொண்டு அதற்கு பதிலே அமைச்சரிடம் கேட்போம் என்று அங்கிருந்து சென்று விட்டார். அரண்மனைக்கு சென்று அமைச்சரிடம் நடந்தவற்றை எல்லாமும் கூறினார். அமைச்சரும் அப்படியா, சரி சென்று அவரை பார்ப்போம் என்று அங்கிருந்து கிளம்பினர். அமைச்சரும் அவரை காண செல்லும் பொழுது வெறும் கையோடு செல்லவில்லை. கையில் கொஞ்சம் பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு சென்றார். அதை அந்த ஏழைக்கு தெரியாமல் அவன் அருகில் வைத்துவிட்டு அமைச்சரும் மன்னரும் அங்கிருந்து கிளம்பிவிட்டனர். அரசனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. 2 நாட்கள் கழித்து மீண்டும் அந்த ஏழையை காண இருவரும் வந்தனர். அப்பொழுது குதிரையின் காலடி சத்தம் கேட்டதும் திடுக்கிட்டு எழுந்தான் அந்த மனிதன். அவன் முகத்தில் இப்பொழுது நிம்மதி தெரியவில்லை, பதிலாக பயமும் குழப்பமும் தெரிகிறது. அரசனுக்கோ உரிய ஆச்சரியம். 2 நாட்களுக்கு முன்னாடி இருந்த நிம்மதி போய் இப்பொழுது பயம் வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன என்று அமைச்சரிடம் கேட்டார். அதற்கு அமைச்சர், காலம் முழுக்க மன சங்கடத்தில் நிம்மதியை இழந்து வாழ்வான். அதனால் இதனை இதோடு முடித்து விடுவோம் மன்னா என்று கூறி மன்னரும் அமைச்சரும் அவ்விடத்தை விட்டு புறப்பட்டனர். மன்னர் எப்பொழுது தன்னிலை எதையும் பிடித்து கொள்ளாமல் இயல்பாக இருக்கிறானோ அப்பொழுது அவரிடம் மன நிம்மதி குடிகொண்டு விட்டு விடுகிறது. அதை விட்டு ஏதோ ஒன்றை அடைய வேண்டும் என்ற பற்றையே தனக்குள் ஏற்றுக்கொள்ளும் போது மன நிம்மதியை அலைய தொடங்குகிறது என்று மன்னரும் அமைச்சரும் கூறி சென்றனர். இதுதான் புத்தர் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்றார்.